ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டி வந்து கையில் பார்த்தீங்கன்னா சம் வாட்சஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஓடி போய் டாடா கிட்ட காட்டலான்ட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய மல்லியை வந்து விஜயோட போட்டோ வச்சு ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்து மல்லியம்மா என்னம்மா தனியாக வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க, டாடாவோட ரொமான்ஸ் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை வந்து கூட்டிகிட்டு நம்ம வெண்பா வந்து கீழே போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பெருச்சாளிகள் வந்து உட்காந்துட்டு இருக்க அந்த ரஞ்சிதா இந்த ராஜேஸ்வரி தாங்க. அந்த இடத்துல நம்முடைய விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா டடா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வால்ச்சர் வந்து கொடுக்குறாங்க. வால்ச்சர் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன வெண்பா அப்படின்னு கேட்டதை நான் வந்து குட் டிசிப்ளின் அவார்டு வந்து வாங்கினதால வந்து என்னுடைய ஸ்கூல்லேருந்து வந்து மூணாருக்கு வந்து ட்ரிப்பு போகிறதுக்காக வந்து இதை எனக்காக வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்முடைய வெண்பா வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் மல்லியம்மாவும் தான் வந்து மூணாறு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டால் இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து பயங்கர ஷாக்குங்க. குட்டி வாண்டி என்னுடைய வாழ்க்கையை வந்து அழிக்கிறதுக்குன்னே நீ இருக்கியா, மல்லியும் விஜய் மாமா வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறியா, இத்தனுண்டுன்னு எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கு, உன்னை வந்து சும்மா விடுறதில்ல ஏறியா அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய மனசில் வந்து தனிமையாக வந்து மல்லியை வந்து மீட் பண்ணி பேசுனா எல்லாமே வந்து சுமூகமாக வந்து முடிஞ்சிடும். நம்மளோட மனசில் இருக்கிற எல்லா கவலைகளும் நம்ம மறைச்சி வச்சிருக்கிற உண்மையெல்லாம் வந்து சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து யோசிச்சுறாருங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வேணும்பா நீ வந்து மல்லியை கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறேன், ஏன் 2 பேர் தானே போகணும், நீயும் டாடாவும் வந்து போகலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை நான் போய் என்ன பண்ண போகிறேன், டாடாவும் அம்மாவும் தான் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கேயுமே வந்து வெளியில் போனதில்லை, அதனால் வந்து அவங்க போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து நம்முடைய வெண்பா விட்டு நம்ம விஜயும் சரி மல்லியும் சரி தனியாக வந்து போக மாட்டாங்க. அந்த ஸ்பான்சரோட 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வாட்சரு. அது கூட வந்து இன்னொரு வால்ச்சர் வந்து நம்முடைய விஜய் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி நம்முடைய வெண்பாவுமே வந்து கூட கூப்பிட்டு போயிட்டு குடும்பமாக வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல எடுக்கிற ஃபோட்டோவெல்லாம் பார்த்தி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களோ இல்லையா, நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா சும்மா தெரிவிக்க விட்றாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவை பார்த்து பொறாமையிலே வந்து வயிறு எரிஞ்சு சாகட்டும் அப்படின்ட்டு நம்முடைய விஜயுமே வந்து அவருடைய மனசில் இருக்கிறத உண்மை எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டாக வந்து கிடைச்சதுன்னா எல்லா உண்மையை வந்து சொன்னார்னா நல்லாயிருக்கும். நம்முடைய மல்லியோட வாழ்க்கையும் சரி நம்முடைய விஜயோட வாழ்க்கையும் சரி. உன் மேலே வந்து வெறுமை காட்டுறதுக்கு காரணமே என்னுடைய அக்கா வந்து என் வீட்டில் வந்து இருக்கிறதுனால தான், அவங்க சொல்ல மீறி நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது மல்லி, அதனால தான் உன் மேலே வந்து கோவப்படுறேன், எது என்ன ஏதுன்னு விசாரிக்காதே, உன் மேலே கோவப்படுறதுனால வந்து அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து நல்லா தெரியும், நான் வந்து எவ்வளோதான் வந்து உன்னை வந்து திட்டினாலும் காயப்படுத்தினாலும் வந்து நீ ஒரு நாளுமே வந்து என்னை வந்து தப்பாக நினச்சதில்லை. நீ என் மேலே வச்சுருக்கிற அன்பு வந்து அப்படியே தான் இருக்குது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்க தவிர கண்டிப்பாக வந்து குறையில. வெண்பாவை பார்த்தீங்கன்னா நீ வந்து ரொம்ப நல்லாவே வந்து பார்த்துக்கிற, ஆனால் நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கினாலே வந்து நீ வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னுடைய அக்காவும் ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க. முதல்ல வந்து அந்த ரஞ்சிதாவுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கா, அந்த மாப்பிள்ளையை பிடிச்சா அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த பிரச்சனைகளாக வந்து முடிவு வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து மல்லிகிட்ட வந்து சொன்னார்னா நல்லாயிருக்கும். அப்புறம் எபிசோடில் இந்த மாதிரி கொண்டு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.